சேத்துக்குழியார் ஐயாருக்கு வந்து கல்யாணம் ஆச்சுங்களா இல்லை என்ன சொன்னாங்க? இங்கேயே கர்நாடகாலேயே கல்யாணம் பண்ணது. நல்லா சிறுமையிலேயே போய் கூட்டி போய் விட்டுறது யாருக்கும் தெரியல. அப்பா அம்மா வச்ச பேரே தான். அப்பா அம்மா வச்ச பேர் கோயில்தான் பேர் வச்சு. அப்புறம் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணாரு? வீடு யாருமே இல்லை. அவர் நேரில் பார்த்துருக்கீங்களா? எனக்கு சிறுமையும் தான். வீடு பையங்களா? அழகாக மாடு ஓட்டு வருவோம். நான் சிறுமை இல்லை. அப்புறம் நாங்கள் மாடு ஓட்டி மேய்ப்போம். அப்படியே சிறுமைங்கப்பா. சரிங்க. சோறு கொண்டு போவோம். கொண்டு பசிக்குதுன்னு எடுத்து குடிச்சிட்டு போகிறான்னா எடுத்து குடிச்சிட்டு செஞ்சுருவோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். இப்போ சேத்துக்குழி இருக்கார் இல்லைங்களா ஐயார், அவர் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? தம்பி தான், கூட பிறந்த தம்பி தான். அவரை பற்றியே சொல்லுங்க ஐயா. நல்லா சிறுமையிலேயே போய் கூட்டி போய் விட்டுறது யார் விட்டதுன்னு தெரியல. நானும் பார்க்கல. நானும் அங்கே போய் அக்கறையில் போய் இருந்துக்கிட்டேங்களா. அப்போ கூட்டி போய் விட்டுட்டாங்க. அது கூட்டி போனதுன்னு தெரியல. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் வீரப்பன். வீரப்பங்களா? உங்களுக்கு எப்படி வீரப்பன் பேர் வந்துச்சுங்க? எல்லாம் அப்பா அம்மா வச்ச பேர் தான். அப்படி குழந்தையில அவருக்குங்க ஐயா சேத்துக்குழியார் பேர் வச்சிருக்காரு இல்லைங்களா? அவன் கோயந்தான்னு பேர் வச்சது. அவன் சேத்துக்குழி கோயந்தான்னு யாரா பேர் சொல்லிட்டு. அந்த பேர் யார் வச்சாங்க? அதே எங்கள் அப்பா அம்மா வச்ச பேரே தான். அப்பா அம்மா வச்ச பேர் கோயந்தான்னு பேர் வச்சது. சேத்துக்குழிந்து இங்கேருந்து போடத்தான். சங்கப்பாடி போனாங்க. சேத்துக்குழி கோயந்தன் கோயந்தன்னு கூப்பிட்டு இருந்தது. அப்புறம் சேத்துக்குழி கோயந்தன்னு கூப்பிட்டது. அவர் சின்ன வயசுல எப்படி இருப்பாருங்க ஐயா? சின்ன வயசுல குச்சாட்டம் தான். அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணாரு? வீடு யாருமே இல்லை. படிக்கவே இல்லைங்களா? இல்லை அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? அப்போ சும்மாவே இருந்ததான் வீட்டில். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? யாருமே படிக்க முடியாது. கொண்டு போய் பண்ணையத்தில் தான் 5 வருஷம் படிக்க வச்சோம். இல்லை என்ன விவசாயம் பண்ணீங்களா இல்லை ஆடு மாடு? பண்ணையத்துலேயே இருந்தேங்க 5 வருஷமா. நானும் எங்கள் தம்பி அப்பன் நானும். மித்தம் யாரும் இல்லை. நாங்கள் மட்டும் 2 பேரும் 5 வருஷம் பண்ணையத்துலேயே வச்சோம். இல்லை இப்போ வீரப்பையா இருக்காரு இல்லைங்களா? வீரப்பையா இருக்காரு இல்லைங்களா? அவர் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க? யாரு? வீரப்பன். செங்கப்பாடி வீரப்பன். செங்கப்பாடி இருந்தது எங்களுக்கு. இங்க சாமி இங்க எங்க குலதெய்வம். அவங்களுக்கு பாரு அங்க மினிப்பு தான் அவங்களுக்கு. அவர் உங்களுக்கு என்ன ரிலேஷன் ஆகணும்? அவரு ரெண்டாவது அண்ணன் தம்பி தான். ஆகுது தம்பி பங்காளிக்குள்ள ஒரு பங்காளிகளும் இல்லை. அவங்க சாமி வேற, எங்க சாமி வேற. அவங்களுக்கு மினிப்பு சத்துரியூர் மினிப்பு இதுல. ஆமாங்க. அந்த அதுக்கு சேர்ந்தவங்க அவங்க. அதுதான் குலதெய்வம் அவங்களுக்கு. அவர் நேரில் பார்த்துருக்கீங்களா? எனக்கு சிறும்பையன் தான். வீரப்பையாங்களா? அவரு எப்படி பழக்கம் ஆனுங்க உங்களுக்கு? அழகாக மாடு ஓட்டி வருவோம். நான் சிறுமை இல்லை. அப்புறம் நாங்களும் மாடு ஓட்டி மேய்ப்போம். அப்படியே சிறுமைங்கப்பா. சரி. இந்த சோறு கொண்டு போவோம். கொண்டு பசிக்குதுன்னு எடுத்து குடிச்சிட்டு போறான்னா எடுத்து குடிச்சிட்டு போராட்டம் ஊற்றி எடுத்து போயிடுவோம். அத்தை வீரப்பையா இருக்காரு இல்லைங்களா? அவர் உங்களுக்கு எப்படி பழக்கமானாரு? வணக்கம். அப்போ நான் எங்கள் அப்பெல்லாம் அங்கேருந்து போயிட்டு தான் சங்கப்பாடி போனது. தேம்பு கட்டி தேம்பு ரம்பணம் பண்ணால. அப்புறம் எல்லாம் அங்கேயே உள்ளூர்லேயே அங்கேயே செங்கப்பள்ளி தான். நான் பிறந்ததெல்லாம் அங்கேயே. இப்போ இந்த சேத்துக்குழிங்கிறது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் விவசாயம் பண்ணிட்டு இருந்துங்க. இப்போ டேமு கட்டினதுனால இந்த இப்போ வெளியே வந்தீங்களா? இல்லை டேம்பு கட்ட எங்கள் அப்பம் போனது செங்கப்பாடி போனது. இந்த மேட்டூர் டேம் கட்டியிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வந்து சேத்துக்குழி உள்ள அங்கேயே தான் இருந்தீங்களா? இங்கே அதுக்கு முன்னாடி பாட்டம் பாட்டிலாம் வந்துருக்கிறாங்க. இவன் டேம்பு கட்டி அண்ணன் தம்பி 3 பேர் இருந்துக்கிறாங்க. 3 பேரும் செங்கப்பாடிக்கு போயிட்டு. செங்கப்பாடிக்கு போயிட்டுங்க. அதுக்கப்புறமே இல்லைங்க ஐயா? அப்புறம் வருவோங்க போவாங்க கோயிலுக்கு. இப்போ கோயிலுக்கு வந்துட்டு போகிறதோட சரி. கோயிலுக்கு வருவாங்க, சாமி பண்ணுவாங்க. இப்போ சேத்துக்குழி ஐயா இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறமேல பெரிய வயசாகி சின்ன வயசுலாம் சும்மா கூட அப்படி எந்த வயசு வரைக்குங்க ஐயா? எத்தனை வயசு வரைக்கும்? 15 வருஷம் இருக்கும். போய் சேரக்கலாம். அவர் வெளியே போகும்போதுங்களா? அவர் போய் சேரக்கலாம். 15 வருஷம் இருக்கு. 15 வருஷம் இருக்கும். அவருக்கு யார் கொண்டு போய் வீரப்பையாவோட சேர்த்துருந்தாங்க? யாரெல்லாம் எங்கள் ஆளுங்களே இருந்தாங்க. அவங்கள வச்சு சிந்தாச்சா குழந்தை போய் சேர்த்தனும் தெரியல. சிந்தாச்சி சேர்த்தனும் தெரியல. குழந்தை போய் தான் கொண்டு போய். இல்லை அவரே விருப்பப்பட்டு போனாருங்களா? இல்லை அவர் ஐயா வீரப்பையா போய் விட்டதான் அவங்க ஊட்டி போய் விட்டு தான் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தது அவங்ககிட்ட. இப்போ அவர் போனார் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சுங்க? அவன் போவான் தான். எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை.
கூட்டிக்கு விட்டுட்டாங்க. அப்புறம் கட்சியில் போவாருந்தாங்க, அவங்ககிட்டே போவாரத்துக்கு எடுத்தான் இந்த தான். இப்போ அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுங்க? பிடிச்சிட்டு தான் கொண்டு போய் எல்லாமே செய்யல போட்டுட்டாங்களே. அப்புறம் என்ன பண்ணுறது? இருந்தீங்க நானும் 13 வருஷமா இருந்தேன். நீங்க மட்டுமா இல்லை வீட்டில் யாரும் உங்க ரிலேஷன்ல யாருனாசமா இல்லை உங்களை மட்டுமா? இவங்க அப்பா அம்மா நான். எத்தனை பேருங்க? அது வேர்ப்புங்க இதெல்லாம் நிறைய பிடிச்சி போட்டாங்க. அதெல்லாம் இல்லை என்னென்ன கேஸ் போட்டாங்க, எதனால பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லி? கேஸே வேர்ப்பு நடந்தாங்க, வேட்டையாடினாங்க, ஆணையிட்டாங்க, கடைசிமாக நட்டாங்க அப்படின்னு வச்சு போட்டால் தான் வீட்டில் இருந்தவங்களாம் பிடிச்சி போய் போட்டு தான். இப்போ எப்படி பொம்பளைங்க ஆம்பளைங்க சின்ன குழந்தைங்களாமா இல்லை பெரியவங்க மட்டுமா? இல்லை எல்லாமே பிடிச்சி ஏற்பாடு பார்த்துட்டு வரலாம்னு போனதான். வர சொல்கிறான், கோயில் வர சொல்கிறான்னு போனதான். சரிங்க. அங்கே போயிட்ட பிறகு வந்ததான். போயிட்டு வந்ததுக்கோசரமே உங்களை பிடிச்சிட்டு போய் எல்லாமே எல்லாம் பிடிச்சி போட்டுதான். இப்போ எத்தனை வருஷம் இருந்தீங்க ஜெயிலில்? இல்லை 3 மாதம் இருந்துங்க. 3 மாதங்களா? 3 மாதமா என்னென்ன அனுபவிச்சிங்க? அங்கே என்னென்ன பண்ணாங்க? அதான் ஒன்றும் இல்லை, சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, ரூம் இல்லையே தான் இருப்பாங்க. இல்லை கொடுமைப்படுத்துறது, அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் கோட்டெல்லாம் ஒன்றும் கொடுமைப்படுத்தல. ஊரில் இதே பண்ணாங்களாங்க ஐயா? இப்போ வீரப்பனை இங்கே பார்த்துட்டு வந்தீங்க, கோவிந்த பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே இப்போ போலீஸ் இங்கே ஊருக்குள்ளே இதே பண்ணாங்களான்னு கேட்குறேன். இல்லை ஊருக்குள்ள இங்கே கூட நான் வரங்களே அந்த கட்டிப்பிட்டியும் கிடையாது. இங்கே கோப்பாலம் போலீஸ் ஒரு நாமக்காட்டிலேருந்து கேட்பாங்க, சரி சொல்கிறாங்க, வந்தால் கூட சொல்கிறேங்க. இப்போ அந்த சேத்துக்குழி ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவர் வீரப்பனை போயிட்டு வந்த பின்னாடி மறுபடியும் இங்கே வந்திருக்காருங்களா? ஆஹா, இங்கெல்லாம் வரல. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஆறு சேத்துக்குழியோட எங்கள் அப்பா அம்மா அங்கேயே கோயம்பள்ளி இருந்தாங்க. அங்கேயே கோயம்பள்ளி இருந்தாங்களா? இறந்து இப்போ எங்கள் பையனுக்கு முடிஞ்சு 8 நடக்கும்போது இறந்தது. அது 20 வருஷத்துக்கு மேலே பக்கமாக ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குங்களா? அவர் இறக்கிறதுக்கு முன்னாடிங்களா இல்லை பின்னாடிங்களா? எதுங்க? இப்போ சேத்துக்குழி ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்தாங்களா இல்லை பின்னாடி இறந்தாங்களா கேட்குறேன். அதுக்கு முன்னே போயிட்டு அப்படி 2 பேர் அம்மாவும் அப்பாவும் அதுக்கு முன்னே போயிட்டு அப்படி. இப்போ சேத்துக்குழி ஐயா இறந்த பின்னாடி தான் அப்பாவும் அம்மாவும் இறந்தாங்க. சேத்துக்குழியார் இறக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா இறந்துட்டாரு. சேத்துக்குழியார் இறந்த பின்னாடி ஆயா. ஆமாம். அப்போ எங்கள் பையனுக்கு 8 வருஷம், 7 முடிஞ்சு 8 நடந்துச்சு. சாதகத்தை பார்த்தது அப்பனை பத்து பாட்டை இருக்கக்கூடாதுன்னு அப்படியே பிறகு 8 நாள் ஆச்சு. 7 முடிஞ்சு 8 நடந்துச்சு. விடுதலை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதான் வைக்கிது. அதை பற்றி நான் எந்த டீட்டெயிலும் தெரியலீங்களா? இல்லை அதை பற்றி நான் எதுவுமே தெரியலீங்களா? இல்லை நான் முடிஞ்சிங்களா முடியலைங்களா? இல்லை முடிஞ்சிருச்சு. கேஸ் எல்லாமே முடிஞ்சுங்களா? தள்ளுபடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக சேத்துக்குழி எப்போ பார்த்தீங்க நீங்கள்? எனக்கு அலங்காட்டு போகல பார்ப்போங்க. அலங்காட்டு நல்ல வருவாங்க, போவாங்க, தடுத்துங்க. இல்லை அவர் இறக்குறதுக்கு முன்னாடி எப்போ பார்த்தீங்கன்னு நான் கேட்குறேன். எத்தனை வருஷம் இருக்கும்? இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு இல்லை இதில் ராஜ்குமார் வச்சுருந்தாங்களா, அப்போ போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்களா அவரை? அப்போ போய் பார்த்தோம். இல்லை இப்போ இந்த அதிரடிப்படையை சுட்டு கொண்டதா சொன்னாங்க இல்லைங்களா? அதிரடிப்படையில் முன்னாடி எப்படின்னா பார்த்தீங்களா நான் கேட்குறேன். ஒருத்தவங்க போய் பார்த்துட்டு தான் இப்போ. எத்தனை வருஷம் இருக்குங்க ஐயா? அதெல்லாம் எங்கெல்லாம் பிடிக்காதுக்கு மட்டும் போயிட்டு வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்ததோட சரி. 2000 தான். 20-25 வருஷம் மேலே இருக்குங்க. 20-25 வருஷம் இருக்குங்களா? அப்போ 20 வருஷத்துக்கு மேலே. சேத்துக்குழியார் ஐயாருக்கு கல்யாணம் எதாவது ஆயிடுச்சுங்களா இல்லை குழந்தைதே இருக்குங்களா? அதெல்லாம் கல்யாணத்தெல்லாம் ஆனதெல்லாம் நமக்கு தெரியாது, சொன்னதான் தெரியும். என்ன சொன்னாங்க? அங்கேயே கர்நாடகாலேயே கல்யாணம் கட்டினது அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பற்றி அவரோட ஒய்ஃபை பற்றியே தெரியுங்களா? அதெல்லாம் போகிற வீரப்பண்டாட்டி பிடிச்சி விட்டாங்க ஒரு இடத்துல இருந்து. எல்லாம் அங்கே கோயந்தனும் இல்லை, வீரப்பனும் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. வீரப்பண்டாட்டி பிடிச்சி விட்டாங்களாம். அப்புறவங்க எல்லாம் வரத்தையெல்லாம் பார்க்க இங்கே ஒரு பையன் மாறி பண்ணுற ஆள் வராள். ஒரு பையன் ஒன்று, பொம்பளைக்கு 3 பேர் 5 பேர் மாட்டுக்கார் சொல்லி எல்லாம் கொண்டு எல்லாம் சுட்டு இல்லை அப்போ எரிச்சு விட்டாங்க. சேத்துக்குழியாருக்கு மேலே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னது உங்களுக்கு யாருங்க? யாராவது
தெரிஞ்சவன் சொன்னதான். ஆனா உங்களுக்கு அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஒருத்தர் சொன்னதுனால உங்களுக்கு தெரியுது. சொன்னதான் தெரியும். திருப்பி போய் பார்த்தீங்களா இல்லை பார்க்கலீங்களா அவரை? இல்லை அவர் வந்தாருங்களா? அதுக்கு முன்னாடிலாம் போய் பார்க்கறது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது, ஆனால் வந்து யாரும் பார்க்கல. அவரும் இங்கே வரல. வரல. அவருக்கு வாரிசு எதுவும் இருக்குங்களா ஐயா? வாரிசு எதுவுமே இல்லை. சேத்துக்குள்ளியோட மனைவி எப்படி இறந்தாங்க? அதால சுட்டு கொண்டு விட்டாங்க மேலே அலங்காட்டில்ப்பா மலைக்கு வந்தாட்ட சுட்டு கொண்டு தான் எல்லாம் பிற பாரிசத்துக்காரு போலீஸ்காரன் சுட்டு கொண்டு அங்கெல்லாம் எடுத்து விட்டாங்க. இப்போ அங்கே சொன்னதான் எங்களுக்கு தெரியும். அது 7 மாசமா முழுவா இருந்தாலும். சரிங்க. மாசமா இருந்தாலும் 7 மாசங்களாங்கய்யா? நிறைய பேர் தப்பாளி அங்கங்கெல்லாம் ஓடி எல்லாம் தப்பிச்சு குழந்தானே அப்போ தான் போய் சேர்த்தது. நாட்டாப்படியும் போய். சரிங்க, நன்றிங்க.